தங்கப்பிள்ள, இன்னைக்கு அம்மா ஏன் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கேன்னா, என் பிள்ளைங்க எல்லாரும் அவங்களோட குறைகள்லாம் சொல்லி போட்டிருக்காங்க மெசேஜ் கமெண்ட்ல. அதெல்லாம் சொல்றதுக்குதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என் பிள்ளைங்க வீடு கட்டணுமா, சீக்கிரம் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட வேண்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என் தங்கத்துக்கிட்ட குழந்தைக்கு பெரியவன் என் தங்கம், என் பிள்ளைக்கு குழந்தை இல்ல, எங்க அக்காவுக்கு குழந்தை இல்ல, எங்க அண்ணனுக்கு குழந்தை இல்ல, இப்போ நிறைய தங்க பிள்ளைங்க வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்டையும் அவங்க குறையும் நீ தீர்த்து கொடுத்துடணும். நாளைக்கு அமாவாசை பூஜை இருக்கு தங்கம், சரியா? கண்டிப்பா அவங்க குறையெல்லாம் தீர்த்து கொடுத்துடணும். அப்புறம் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கு. நான் +2ல நல்லா மார்க் எடுக்கணும், 10th நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என் பிள்ளைங்க. உங்களையும் சீக்கிரம் நல்லா படிக்க வச்சு கல்வியில முன்னேறி நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி உன்னோட அருள் கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, வேலை சீக்கிரமா கிடைக்கணுமா. அப்புறம் வந்துட்டு குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு என் பிள்ளைங்க ஒவ்வொரு விஷயமும் போட்டிருக்காங்க. நான் ஒவ்வொன்னா சொல்றேன், என் தாய் காலையில கொண்டு போய் வைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தங்கம். உங்க எல்லா கமாண்டையும் நான் படிச்சு உங்களுக்கு பதில் கொடுப்பேன். என்னோட தங்கங்கள் எல்லாம் அவளை வேண்டிக்கோங்க. அந்த ஒரு விஷயம் அவ இருக்கா அப்படின்னு இருக்க புடிச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிரும், சரியா? கவலைப்படாதீங்க. நம்பிக்கைதான் தங்கம், நம்பிக்கையோட இருக்கு.